இப்போ இதை பற்றி பேச போகிறோம், சூப்பர் சிங்கரோட ஜேர்னியை பற்றி தான் பேச போகிறோம். அண்ட் சூப்பர் சிங்கருக்கும் அதில் இருக்க ஆங்கர்ஸும் மேட்ச்மே சூப்பர் சிங்கரோட பிரம்மாண்டத்தை சொல்லலாம். அண்ட் ஸ்டார்டிங்கை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நீங்கள் வந்து சூப்பர் சிங்கர் வந்து ஏர்டெல் ஹோஸ்ட் பண்ணாங்க. அண்ட் அது குட்டி ஸ்டேஜாக இருக்கும். அண்ட் ஆங்கர் வந்து பாவனா அந்த மாதிரி ஒல்லியாக தவளன்னு தான் இருப்பாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டேஜ் ஈவிபியில் வந்து பெருசாக எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஏ ரஹ்மான் சார்லாம் கூப்பிட்றாங்க. ஆங்கர் வந்து பிரியங்கா படா ஆங்கர் இல்லையா? ஏன் ஏர்டெல் போச்சு அப்படின்னா அவங்க வந்து யோசிச்சிருக்காங்க, ப்ரொடியூசர் வந்து நம்ம ஏர்டெல்லை கூப்பிட்டா அப்படின்னா அவங்க ஃபோனுக்காண்டி தான் பில்லு, ஆனால் அவங்க வந்து தீன்றது நிறைய தின்றாங்க, அதனால மாதாவே கூப்பிட்டுருவோம், ஒரு ஃபுட் ஸ்பான்சரையே ஸ்பான்சர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாதாவை போட்டிருக்காங்க. அண்ட் நிப்பான் பெயிண்ட் எதுக்குன்னா அவங்க போடுற ட்ரெஸ்ட்டு லிப்ஸ்டிக்கு மேக்கப்புக்குலாம் நிறைய கலராக வேணும்ல, அது கலர் செலக்ட் பண்ண தான் நிப்பான் பெயிண்ட்டை கொடுத்துட்டு ஏர்டெல் அனுப்பிட்டாங்க. அண்ட் அடுத்து என்ன பண்ண போகிறோம் சூப்பர் சிங்கரை பற்றி அப்படின்னா, விஜய் டிவியில் வந்து எப்பவுமே ஒரு 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 நெகட்டிவ் ஷேடாக இருந்துகிட்டே இருக்கும். அவங்க வந்து டிஆர்பிக்காக எல்லாமே பண்ணுறாங்க, இவ்வளோ நடக்குது மக்கள் மத்தியில் வந்து ஒரு இருக்கும், ஆனால் ஒரு நல்ல பேரும் இருக்கும். அன்றைக்கி எல்லாம் என்ன பேர் வேணா இருந்துட்டு அவங்க டிஆர்பிக்காக பண்ணிட்டோம், என்ன வேணா பண்ணிட்டோம். ஆனால் அண்ட் இத்தனை வச்ச சூப்பர் சிங்கரோட ஜேர்னி நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் எல்லாருக்குமே ஒரு லைஃப் இருக்கும். அண்ட் இதில் எடுத்த செந்தில் எடுத்துக்கோங்க, செந்தில் நாட்டுப்புற பாடலில் நல்லா மக்கள் மத்தியில் ரீச் ஆகி ஒரு நல்ல வாழ்க்கை இருக்காங்க. அதே மாதிரி மீனவ கூடத்துலேருந்து வந்து ஒரு வீடே இல்லாமல் ஒரு சொந்த வீடு எடுத்து ஒரு பெரிய சிங்கராக இருக்குது திவாகராக இருக்கட்டும். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் அண்ட் ஸ்வேதா மகன், இந்த சீசனோட ஜட்ஜ் ஸ்வேதா மகன், அவங்களும் பப்ளிசிட்டி வேணும்னு சொல்லிட்டு சூப்பர் சிங்கரில் ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்து தான் ஜட்ஜாக வந்திருக்காங்க. அண்ட் இவ்வளோ இருக்கும்போது அண்ட் இப்போ சூப்பர் சிங்கரோட இந்த டைட்டில் வின் பண்ண போகிறவங்களுக்கு வந்து ஏஆர் ரஹ்மானோட பாட்டில் வந்து ஒரு பாட்டு பாட போகிறாங்க. அடுத்து ஏஆர் ரஹ்மான் லைன் அப் பண்ணியிருக்க படம் பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட சர்க்கார் அண்ட் சிவகார்த்திகேயனோட SK14. அண்ட் இந்த 2 படத்தில் கூட அவங்க பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலாம். ரஹ்மான் சாரோட பாட்டில் பாடுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதில் பாடணுன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான டேலண்ட் வேணும். அண்ட் அந்த டேலண்ட் இருக்கக்கூடியவங்க தான் இன்றைக்கி ஜெயிக்க போகிறாங்க, மக்களோட ஓட்டில் மட்டும்தான். இப்போது இதை முடிக்க போகிறோம். அது நானாக சொன்னால் எப்படி இருக்குன்னு தெரியல, அது ரஹ்மான் சாரே சொல்லியிருந்தா எப்படி இருக்குன்னா, ஃபேமஸ் தமிழ் எல்லா பாடும் ஓகே தேங்க்யூ.